Hey there. Subscribe to my channel. And also press this bell icon. தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் நான் நண்பர்களே, டார்ச் லைட்டில் வந்து சார்ஜ் ஆகலைன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் சார்ஜர் சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உப்பி வெடிச்சிருக்கும். இந்த இடத்துல உப்பி வெடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு சார்ஜ் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சால்டரின் வச்சு ஒட்டியிருக்கிறாங்க. இப்போ இந்த சால்டரின் இந்த இடத்துல வந்து இந்த போர்டில் இருந்து நம்மளுக்கு விடுபட்டிருந்தாலும் நம்மளுக்கு டார்ச் லைட் சார்ஜ் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் வந்து உப்பி வெடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு சார்ஜ் ஆகாது. உப்பி வெடிச்சிருந்துச்சுன்னா நாம் இதை மாற்றிட்டோன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் வந்து உப்பி வெடிக்கலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு போட்டில் இருந்து விடுபட்டிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போர்டில் வந்து சால்டரின் வச்சு இந்த மாதிரி ஒட்டியிருப்பாங்க. இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு விடுபட்டுருச்சுனாலும் நம்மளுக்கு டார்ச் லைட் வந்து சார்ஜ் ஆகாது. டார்ச் லைட் பேட்டரி வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஆகாது. இதை வந்து நாம் சரி பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டார்ச் லைட் வந்து சரியான முறையில் நம்மளுக்கு சார்ஜ் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ வர்ற எஸ்எம்டி போர்டில் வர்ற இந்த டார்ச் லைட் சார்ஜருக்கு பார்த்திங்கன்னா டயோட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஐசி தான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐசி வந்து நம்மளுக்கு ஷார்ட் ஆகிருச்சுனாலும் நம்மளுக்கு சார்ஜ் ஆகாது. இந்த ஐசி வந்து எப்படி செக் பண்ணுறேன்னு தெரியலைன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் இந்த ஐசி வந்து எப்படி செக் பண்ணுறேன்னு பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த மாதிரி தான் நான் வந்து இந்த டார்ச் லைட்டில் வந்து சார்ஜ் ஆகலைன்னா நீங்கள் இந்த பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் உப்பி வெடிச்சிருக்கான்னு பாருங்கள். அடுத்தது இந்த போர்டில் இருந்து இந்த கெப்பாசிட்டர் ஒட்டு வந்து விடுபட்டிருக்கான்னு பாருங்கள். இந்த பாலிஸ்டர் கெப்பாசிட்டர் வந்து அதிகமாக எதனால் வெடிக்குன்னு பார்த்தீங்கன்னா டார்ச் லைட்டில் கொடுத்துருக்க பேட்டரி வந்து பழுதாக இருந்தாலும் நம்மளுக்கு இந்த கெப்பாசிட்டர் வெடிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாங்கள் டார்ச் லைட்டில் வந்து சில வேளையில் வந்து தண்ணி வந்து உள்ளுக்கு போயிருந்தாலும் நம்மளுக்கு உப்பி வெடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நல்லது நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.